ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல பிளேஃபிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க மர்டரர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2014 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 15 minutes இருக்கு. இந்த படத்தை டி.ஜி. ஓக் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல மா டாங் சோக், லீ சே மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லரா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த பையனுக்கு தான் அப்பா சீரியல் கில்லர் தெரியவே தெரியாது. ஆனா அந்த பையனுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. புதுசா அந்த பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்ததுமே இவர் சீரியல் கில்லர்னு பார்த்து பதற ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை கொன்னுறணும் அப்படின்ட்டு டிசைட் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, இந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கு என்ன சம்பந்தம், கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப டீசென்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா ஸ்பெஷலா சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபில சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. படத்தையே ஹோல்ட் பண்றாரு. அதே மாதிரி அந்த பையனும் சூப்பராகவே பண்ணியிருக்கான். இவங்க கேரக்டர் ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டீசென்டா எழுதி எடுத்திருக்கலாம். நம்ம ஹீரோவே சீரியல் கில்லர்னு காட்டுறாங்க, ஆனா அதுக்கு கரெக்டான டெஃபினேஷனும் கொடுக்கவே இல்லை இவங்க. அதனால நம்மளால அவரை ஏத்துக்கவே முடியல. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய நெகட்டிவா மாறிடுது. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போதும் படம் 1.5 மணி நேரம் படம் தான், ஆனா அதுலயே பயங்கரமா பல சீன்ஸ் லேக் அடிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்ன்றது இல்லவே இல்லை. ஏனோ தானம் தான் படம் போயிட்டு இருக்கு. ஓரளவு பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். படத்துல அடல் கண்டென்ட் இருக்குன்னு ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.